ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கோர் அண்ட் ஹோமியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அனீமியா இன் ப்ரெக்னன்சி. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இட் இஸ் அ கண்டிஷன் இன் விச் ஹீமோக்ளோபின் லெவல் பிளட்டில் இருக்க வேண்டிய ரேஞ்சை விட கம்மியாக இருந்ததுன்னா அதை தான் நம்ம அனீமியான்னு சொல்கிறோம். ஸோ அனீமியா எப்போ சொல்லுவோம்னா 10 கிராம்ஸுக்கும் கீழே இருந்தாலே நம்ம அனீமியான்னு சொல்லுவோம். இப்போ கான்செப்ட் ஆஃப் physiological anemia எப்பனா there is an increase in the blood volume, plasma and Hb mass but a decrease in the concentration due to inadequate diet. நம்ம physiological anemia ன்னு சொல்கிறோம். டெய்லி ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் அயன் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 4 to 7 mg ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்ணும். இப்போ டியூரிங் ப்ரெக்னன்சி பிஃபோர் ப்ரெக்னன்சியோட காசஸ் பார்ப்போம். ஸோ பிஃபோர் ப்ரெக்னன்சிலே அந்த பர்சனுக்கு அனீமியா இருந்ததுன்னா ஒன்று ஃபால்ட்டி டயட்டிக் ஹேபிட்ஸு, அப்படி இல்லைன்னா ஃபால்ட்டி அப்சார்ப்ஷன், அயன் லாஸ், ப்ளீடிங் பைல்ஸ், டிசென்ட்ரி அண்ட் மலேசியானால் நிறைய பிளட் லாஸ் ஆச்சுன்னா, ஹீமோக்ளோபினோபதிஸ் அண்ட் நியூட்ரிஷனல் காசஸாக B12 அந்த மாதிரி விட்டமின் டெஃபிஷியண்ட்டாக இருந்தால், அப்படி டியூரிங் ப்ரெக்னன்சி அனிமியா இருந்தால் டியூ டு த இன்க்ரீஸ் டிமாண்ட் ஆஃப் அயன், diminished intake of iron, morning sickness, loss of appetite and socio-economical factorsலாம் இருக்குது. pregnant healthy status, pre-existing conditions இருந்தால் அதுவும் அனிமியா காஸ் பண்ணலாம். disturbed metabolism due to bacteria or diminished absorptions due to ஏதாச்சும் blockers மாதிரி அவங்க பாடியில் ஏதாச்சும் இருந்ததுன்னா. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஃபெட்டிக், வீக்னஸ், அனோரெக்சியா அண்ட் இன்டைஜஷன் இருக்கும். ஹெட்டேக், பால்பிட்டேஷன், டிசப்னியா அண்ட் கிடினஸ் இருக்குது. ஃபாலிக் ஆசிட் அண்ட் B12 டெஃபிஷியன்சினால் வர அனிமியா இருக்கும். அதுக்கு 300 to 400 mg per day சாப்பிடணும். டிஃபிஷியன்சி ஆஃப் தீஸ் ஃபாலிக் ஆசிட் அண்ட் B12 லீட்ஸ் டு மெகலோபிளாஸ்டிக் போன் மேரோ இஷ்யூஸ்னு வரும். இட் ஷோஸ் மேக்ரோசைட்டிக் ஹோமோக்ரோமிக் அனிமியா. எது இந்த ஃபாலிக் ஆசிட் அண்ட் B12 டெஃபிஷியன்சி. இப்போ அனிமியாவோட சைன்ஸ் பார்க்கலாம். பேலாராக இருக்கும். நாக்கில் வளவலன்னு கிளியர் டங்காக இருக்கும். அது பேர் கிளாசைட்டிஸ் அண்ட் ஸ்டோமடைட்டிஸ். வாய் ஓரமாக புண்ணு இருக்கும். எடிமா ஆஃப் லெக், சாஃப்ட் சிஸ்டோலிக் மர்மர்ஸ், கிரிபிட்டேஷன் அட் தி எண்ட் ஆஃப் லங்ஸ் டியூ டு கன்ஜஷன். இதுதான் நம்மளோட சைன்ஸு. டிகிரி ஆஃப் அனிமியா பார்த்தோன்னா மைல்டு, மாட்ரேட், சிவியர்னு இருக்குது. மைல்டுன்னு எப்போ சொல்கிறேன்னா 8 to 10 கிராம்ஸ்குள்ளே இருந்தால் மைல்டு. மாட்ரேட்னா 6.5 to 8. பிலோ 6 இருந்தால் அது நம்ம சிவியர் அனிமியான்னு சொல்கிறோம். இப்போது அனிமியாவோட இன்வெஸ்டிகேஷன்ஸில் ஃபஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் அனிமியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிஃபரல் பிளட் ஸ்மியர் பண்ணுறோம். அப்போ சைஸ் அண்ட் ஷேப் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபாலிக்கல் ஆசிடில் நம்ம பார்த்தோம், அது மேக்ரோசைட்டிக் அண்ட் ஹைப்போக்ரோமிக் அனிமியா. ஸோ அதை அந்த மாதிரி டைப்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்து காஸ் ஆஃப் அனிமியா கண்டுபிடிக்க எக்ஸாமினேஷன் ஆஃப் ஸ்டூல், எக்ஸாமினேஷன் ஆஃப் யூரின் பண்ணுறோம். எதுக்குன்னா ஹூக் வார்ம் இல்லை ஏதாச்சும் பேரசைட், பஸ்ஸல்ஸ், சுகர், ப்ரோட்டீன் ஏதாச்சும் ஸ்டூல்ஸ்லேயும் யூரின்லேயும் ரிலீஸ் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட்டு எந்த அளவுக்கு அனிமியா அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு ஹெச்பி லெவல் எடுக்கிறோம், ஆர்பிசி கவுண்ட் எடுக்கிறோம், பிசிவி அந்த செல்ஸோட சைஸை பார்க்குறோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அனிமியா. ஸோ அனிமியாவில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தோம்னா, டியூரிங் ப்ரெக்னன்சி அனிமியா இருந்ததுன்னா ப்ரீ எக்லாம்ஷியா, ஹைப்போப்ரோட்டீனிமியா இருக்கும். இன்டர் கரெக்ட் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். ஹார்ட் ஃபெயிலியர், ப்ரீடம் லேபர் ஆக வாய்ப்பு இருக்குது. அபார்ஷன்ஸ் அண்ட் இன்க்ரீஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகலாம். இது டியூரிங் லேபர் அனிமியா இருந்ததுன்னா போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜஸ், யுட்ரைன் இனர்ஷியா, ஹார்ட் ஃபெயிலியர், ஷாக் அண்ட் எக்ஸாஷன் ஆகிடும் டியூரிங் லேபர். பெர்பியூரியம்னு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் செப்சிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சப் இன்வியூலேஷன் ஆஃப் யூட்ரஸ், ஃபில்லிங் ஆஃப் லாக்டேஷன் அண்ட் பல்மனரி எம்பாலிசம்ஸ் காஸ் ஆகலாம். அனிமிக் பர்சன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா. அடுத்து பார்க்க போகிறது ட்ரீட்மெண்ட். ஸோ ட்ரீட்மெண்ட் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரொஃபலாக்டிவ் ட்ரீட்மெண்ட் அண்ட் க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட். ப்ரொஃபலாக்டிவ்னா வரதுக்கு முன்னாடியே பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா அவாய்ட் ஃப்ரீக்வெண்ட் சைல்ட் பர்த்,
மேக்ஸிமம் இன்டர்வல் ஆஃப் 2 years இருக்கணும் 2 சைல்டுக்கு நடுவில். சப்ளிமெண்ட்ரி அயன் தெரப்பி எடுத்துக்கலாம். சப்ளை ஆஃப் பேலன்ஸ் டயட் ரிச் இன் அயன் அண்ட் ப்ரோட்டீன். ஸோ அவங்க அந்த மாதிரி ஒழுங்கான டயட் மெயின்டைன் பண்ணிக்கணும். க்யூரேட்டிவ், ஒன்ஸ் அனிமியான்னு டயக்னோஸ் ஆகிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா ஜென்ரலாக டயட் அப்புறம் மைனர் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கிளியர் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா அனிமியா வந்தவங்க க்யூர் ஆகிறதுக்கு அயன் டெஃபிஷியன்சி அனிமியாவாக இருந்தால் ஃபெரம் ஃபார்மில் நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபெரம் குளுக்கோனேட் இல்லை ஃபெரம் சல்ஃபேட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரெஸ்பான்ஸ் ஆஃப் தெரப்பி இஸ் எவிடென்ட் பை தி சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங். அவங்களுக்கு இப்போ வந்து இந்த அனிமியா இந்த டேப்லெட்ஸ் எடுத்து பெட்டராக இருக்குன்றத பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து அனிமிக்காக இருக்கிறது கம்மியாகுதுன்னு. ஆனால் இதோட ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா அவங்க ஒரு வேளை அந்த ஃபெரம் டேப்லெட்ஸுக்கு இன்டாலரண்ட்டாக இருந்தால் எபிகேஸ்ட்ரிக் பெயின், டைரியா, வாமிட்டிங், நாஷியா கண்டிஷன் அந்த மாதிரி நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெர்நேட்டல் தெரப்பினா பிளட்லேயே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்க டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறத கொடுத்துருவாங்க. ஸோ இன்ட்ராவீனஸ்னால் நரம்புக்குள்ளே டோட்டல் டோஸ் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆர் அயன் சார்கோஸ் காம்பவுண்டை வந்து பிளட்குள்ளே வந்து கொடுத்துருவாங்க. இன்ட்ரா மஸ்குலர் பார்த்தோன்னா அயன் சாக்ரோஸ் இன்ஜெக்ஷன் இன்றது மசில்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறாங்க ரொம்ப சிவியர் அனிமிக்காக இருந்தாங்கன்னா. அடுத்து மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னா அனிமியா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபரில் இருந்துச்சுன்னா அவங்கள ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிட் பேக் பண்ண சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு ஆக்சிஜனை வந்து ஸ்டெடியாக பக்கத்துலேயே வச்சு லைஃப் லைன் வந்து ஓப்பன் வச்சுட்டு ஆரல் ஃப்ளூவிட் அண்ட் டயட் எடுக்க சொல்கிறோம். அடுத்து யூரின் அவுட்புட்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம். செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபரில் அவங்களுக்கு அனிமியா இருந்து அது சிவியராக இருந்துச்சுன்னா டெலிவரி ஆஃப் ஹெட் இஸ் அசிஸ்டட் பை அவுட்லெட் ப்ரொஃபலாக்டிவ் மெஷர்ஸ் எடுத்து எபிசியோட்டமி பண்ணலாம் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபரில். இன் பெர்பியூரியம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ரிஸ்க் ஆஃப் பெர்பியூரியல் செப்சிஸ் அண்ட் த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். கான்ட்ரசெப்ஷன் ஆஃப் அனிமிக் மதர்ஸ் இஸ் சேலஞ்சிங். ஸ்டெரிலைசேஷன் ஆஃப்டர் ட்ரீட்டிங் அனிமியா. ஸோ இந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணுறாங்கன்னா அனிமியா முதல்ல க்யூர் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை தலசீமியாவாக இருந்ததுன்னா offered prenatal diagnosis with amniocentesis or biochemical analysis. ஸோ அம்மாவுக்கு தலசீமியா இருந்ததுன்னா குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகுதான்னு ஆம்னியாட்டிக் ஃப்ளூவிட் எடுத்து பார்க்கலாம், இல்லைனா பயோகெமிக்கல் அனாலிசிஸ் பண்ண சொல்லணும். கிரிட்டிக்கல் மானிட்டரிங் அண்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும். ஆல்ஃபா தலமீசியா காசஸ் ஃபீட்டல் ஹைட்ராப்ஸ். சிக்கிள் செல் அனிமியாவாக இருந்தால் ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் அண்ட் செல் டிசீசஸ் வரும். ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸும் நடக்கும். இன்ட்ராயூட்ரைன் க்ரோத், அப்புறம் ப்ரீமெச்சுவர் அண்ட் எக்ஸ்பர்ட் கேர் அண்ட் மானிட்டரிங் தேவை சிக்கிள் செல் அனிமியா உள்ள பேரண்ட்ஸுக்கு. இப்போ ஹோமியோபதிக் தெரப்பியூட்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்வியஸாக ஃபெரமெட் கொடுக்கலாம். வீக் பேல்னஸ் இருக்கும், ஃப்ரீக்வெண்ட் ஃபால்ஸ் ஃப்ளஷிங் இருக்கும், ஃபேஸ் ரெட் ஆகிடும், அப்பியரிங் அட் தி ஸ்லைட்டஸ்ட் எக்ஸைட்மெண்ட், வெர்டிகோ, பல்சேட்டிங் ஹெட்டேக், டினேட்டஸ் இருக்கும், டிசப்னியா, பால்பிட்டேஷன், கோல்ட்னஸ் ஆஃப் பாடி. இதெல்லாம் வந்து அனிமிக் சிம்டம்ஸ் மாதிரியே தான் வருது. அடுத்து இல்லைன்னா சைனா கொடுக்கலாம். அனிமியா வித் எக்ஸசிவ் ப்ளீடிங், எக்ஸாஸ்டட் அண்ட் ஃபெயிண்டிங், வெர்டிகோ, வீக்னஸ், கோல்ட் அண்ட் பேலராக இருப்பாங்க மதர்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அனிமியா. தேங்க்யூ.